நண்பர்களே வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் குறைஞ்சது 2 ஆர்டிஓக்கள் இருக்கிறாங்க, கோட்டாட்சியர் அலுவலகங்கள். நான் சமீபத்தில் இது பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொண்டேன். ஒரு மாவட்டத்தில் ஒரு கோட்டாட்சியர் அலுவலகத்தில், அதாவது சப் டிவிஷனல் ஆஃபீஸர், ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அல்லது சப் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எவ்வளவு மனு தான் வருது அப்படின்னா, குறைஞ்சது 10,000 மனுக்கள் வருது ஒரு ஆண்டுக்கு. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில், சப் கலெக்டர் ஆஃபீஸில் குறைஞ்சது 10,000 மனுக்கள், கிட்டத்தட்ட 8,900 அந்த மாதிரி 9,000 சொச்சம் அந்த மாதிரி வருது, சுமார் 10,000 மனுக்கள். அப்போ மாவட்டத்தில் 2 ஆர்டிஓ ஆஃபீஸ் வச்சா கூட 20,000 மனுக்கள். என்னைக்காவது முதல்வர் அலுவலகத்தில், சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் அல்லது கலெக்டரேட்டில் வருஷம் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே 10,000 மனு, இன்னொரு ஆர்டிஓ 10,000, 20,000 மனு. இது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது 6 தாலுகா ஆஃபீஸு, அதில் ஒரு 10,000 மனு. கலெக்டரேட்டில் தனியாக ஒரு 10,000. கலெக்டரேட்டில் சொல்ல வேணால் டெய்லி அதில் எப்படி 20,000-30,000 மனுவாவது வரும் வருஷத்துக்கு. இப்படி பார்த்தா 6 தாலுகா ஆஃபீஸில் சராசரியாக ஒரு 7,000 மனு, 6 7 42,000. கலெக்டரேட்டில் ஒரு 30,000, 72,000. இங்கிட்ட ஆர்டிஓ 2 லட்சம் மனு ஒரு மாவட்டத்தில் வருஷத்துக்கு வருதுன்னா என்ன பண்ணுறாங்க அரசு அதிகாரி? துறைகளில் தாங்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்பில் அவங்க வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்படி வேலை செய்தால் இந்த மனுக்களே வராது. ஒரு ரெவென்யூ ஆஃபீஸருக்கு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு என்ன வேலை? அவருக்கு கொடுக்கப்பட்ட பிற்காவலருக்கு கிராமத்தில் போய் ஆய்வு செய்யணும். அதுதான் அவனுடைய வேலை. என்ன வேலை? பட்டா யாருக்கு இல்லை, யார் புறம்போக்கில் இருக்காங்க, யார் அனுபவத்தில் இருக்காங்க, யார் வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்காங்க, யார் சூசைட் பண்ணியிருக்கா, யார் டெத் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, எங்கே குழந்தை பிறந்திருக்கு, என்ன பிரச்சனை, எங்கே மரங்கள் புறம்போக்கில் வளர்ந்துருக்கு, யார் சொந்த பட்டாவில், இதை ஆய்வு செய்கிறதுன்னு அவரோட வேலை. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்லையும் தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பில் இருக்கிற அதிகாரி அந்த வேலையை போய் செய்தால் 10,00,000 மனு ஒரு மாவட்டத்தில் வராது. இது யார், எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாரும் பார்க்குறதில்ல. மனு போய் அவங்க கீழே போட்டு உட்கார வச்சுருவாங்க. அந்த மனுவை எடுத்துக்கிட்டு ஹைகோர்ட்டு போனால் தான் அந்த மனுவையே பார்ப்பாங்க. இதுதான் நிலைமை. இதுதான் அரசு அலுவலகத்தோட நிலைமை. எவ்வளவு பெரிய கேவலம்! இதை தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே.